ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கியோட மினி குட்டி விலாக் பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன்லாம் எடுத்து வச்சுருந்தேன். டீ போட்டு பிஸ்கட்லாம் சாப்பிட்டுட்டு சிக்கன் 65க்கு எல்லாம் மசாலா மேரினேட் பண்ணி வச்சுட்டோன்னா, மிச்ச வேலையெல்லாம் பார்க்குறதுக்குள்ள இது நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா, நல்லா செட் ஆயிரும் மசாலாவோட. அதுக்கப்புறமா வறுக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மசாலாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள், மிளகு ஜீரகத்தூள், சால்ட்டு சேர்த்துட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறமா லெமன் புழிஞ்சு, கொஞ்சமாக வந்து பீட்ரூட் ஜூஸ் ஊற்றிருக்கேன் கலருக்காக. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சாதம் அடுப்பில் வச்சுட்டு சாதமும் வடித்து விட்டாச்சு. இப்போ 65க்கு ரெடி பண்ணிட்டேங்க. சூப்பராக வந்திருந்தது கலரு. சாம்பார் வந்து நைட்டே வச்சுட்டனால சாம்பார் வைக்கிற வேலை இல்ல. ஸோ 65 வறுத்துட்டு சாதத்தை வடித்து விட்டுட்டேன். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லா வந்திருக்கு. டேஸ்ட்டும் சூப்பரா இருந்ததுங்க. பீட்ரூட்ட வந்து திருவிட்டு, ஜூஸ் பிழிஞ்சு நம்ம இதோட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா, நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நைட்டு செஞ்ச கோதுமை தோசை மாவு கொஞ்சம் இருந்தது. அத ஊத்திட்டு சாம்பாரோட முடிச்சாச்சு. காலையில எழுந்தோனே பார்த்தீங்கன்னா, எப்படி தான் இந்த டைம் போகுமோ தெரியல. கட கட கடன்னு ஓடிரும். எவ்வளோ நம்ம ஃபாஸ்ட்டா செஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா, எப்படியாவது லேட் ஆயிடும். ஸோ தம்பிக்கு வந்து ஆஃபீஸ் போறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு கடகடன்னு லன்ச்ச ரெடி பண்ணிட்டேன். சாதம் வந்து உதிரி உதிரியா இருக்கணும்னா, சாதம் வேகும்போதே பார்த்தீங்கன்னா, நெய் 1 ஸ்பூனு அல்லது ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்துட்டோம்னா, இது மாதிரி நல்லா உதிரியா இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லன்ச் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுவி அடுக்கி வச்சுட்டு, வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு வந்து உட்காந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, வெயில் ஸ்டார்ட்டிங்லேயே ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ, அதனால் வெள்ளரி பிஞ்சு, நுங்கு, வாட்டர் மெலன் எல்லாம் இப்போ அதிகமா கிடைக்குது. வெள்ளரி பிஞ்சு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி வெள்ளரி பிஞ்ச கட் பண்ணி சாப்பிட்லான்ட்டு கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கான மினி விலாக் இதுதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.